குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எக்ஸலன்ஸ் அகாடமிலேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருந்தீங்க. முனிசிபாலிட்டி எக்ஸாம் 30/6 அன்னைக்கு நடந்தது இல்லைங்களா? சண்டே நடந்த எக்ஸாமுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் எலக்ட்ரிக்கலுக்கு ஸ்பெஷலாக. ஸோ ஆன்சர் வந்து நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். எஸ்டர்டே வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி காமிச்சோம். அது டுடே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சரிங்களா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னும் போது உங்களுக்கே மீனிங் புரியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் கீ வர வரைக்கும் இதை வந்து ஒரு 90 to 95% கரெக்டான ஆன்சருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கலாம். ஓகேங்களா? அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்பா ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து டிகிரி ஸ்டாண்டர்டு செக் பண்ணிக்கோங்க. 200 கொஷின் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு டி ஆப்ஷன். ஸோ அப்படியே நான் எஸ்டர்டே மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சம் கொஷின்ஸ்லப்பா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சரியா குடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா, அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த கொஷின்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்திருக்காது. அதாவது கொஷின் டேட்டா மிஸ்ஸிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அது கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ அந்த மாரி கொஷின்ஸ் இருக்கிறதையும் நாங்க சைட்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதேபோல எவ்ளோ கட் ஆஃப் வருவாங்க உங்க அகாடமி ஸ்டூடண்ட்ஸ், ஸோ இந்த கொரீஸ்லாம் வைக்கிறீங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ரிசல்ட் வரட்டும். ஆஃப்டர் தட் இப்போ கொஷின் நீங்க உங்களோட கொஷின் வச்சு கிராஸ் செக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உடனே கிடைக்குமா? கிடைக்காதா? ஆன்சர் செக் பண்ணிட்டோம்னா, எவ்ளோ ஹையஸ்ட் மார்க் இந்த அகாடமி வந்திருக்காங்க. அண்ட் தென் வெளியில எவ்ளோ இருப்பாங்க. கொரீஸ் கேட்டுட்டே இருக்கீங்கப்பா. இது வந்து எப்படி சொல்றது? ஜாப் கிடைச்சே ஆகணுன்றது உங்களோட சிச்சுவேஷன் புரியுது. ஸோ நமக்கு பிஃபோரா உழைப்பு நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒருவேளை நமக்கு நம்ம நேம் கிடைக்கல, வரல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எதுலயோ லேகிங்ல இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணுன்றது மீனிங். ஸோ அதனால எதுக்கும் வொரி பண்ணாம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்க்கு நீங்க படிக்கலாம். ஓகேங்களா?
அதே போல ஜிஎஸ்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு நிறைய அகாடமி வந்து குடுத்துருப்பாங்க போல. ஸோ நத்திங் இஷ்யூ. ஜிஎஸ்க்கு நம்ம சமச்சீர் புக்கும் இருக்கு. ஸோ ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கலுக்கு ஆன்சர் கிடைக்கிறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாமே ஒர்க் பண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணி குடுத்தாங்க. ஸோ இதுல 1 ஆர் 2 மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட்சத்துல சரிங்களா? ஸோ எங்க சைடு எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு எங்களோட உழைப்ப குடுத்துருக்கோம். கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. அதேபோல ஜூலை 12 வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுவும் தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏன் இந்த விஷயம் எஸ்டர்டேவும் சொன்னேன். பிளஸ் இந்த வீடியோலயும் உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா, நெறைய அகாடமில ஜாயின் பண்ணிட்டு அங்க எனக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணல மேடம். ஸோ எனக்கு அட்மிஷன் வரும்பொழுது, என்குயரி கால் வரும்பொழுது இந்த ஒரு பதில சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ ஜாயின் பண்றேன். ஆனா படிக்கணும்னு விருப்பம் இருக்கு. ஸோ அங்க ஆல்ரெடி நான் செலவு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்பொழுது நமக்கு சங்கடமா இருக்கு. நம்ம காமனா தான் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட வாங்குற மாரி தான் இன்னொரு ஸ்டூடண்ட் கிட்டயும் வாங்க முடியும். ஆல்ரெடி ஒரு அகாடமில வந்து லாஸ் ஆயிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்காக நம்ம மாத்திக்க முடியாதுல்லப்பா. ஸோ அதனால சொல்றது. நெ ந ச நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெளியில தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமி நல்லா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அத கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சு வரணும்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணா கூட போதுமானது. ஓகேப்பா. ஸோ இதுல எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்டின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிக்கலாம். டைம் எடுத்துக்கலாம். இப்பதான் எக்ஸாம் முடிச்சு அ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூப்பா. இதுல டவுட் அப்டின்னா, எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது தேவை அப்டின்னா, நீங்க அதுக்கு வந்து அந்த கொஸ்டின் நம்பரு பிளஸ் வந்து அத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ஓகேங்களா? அ அகாடமி சைட்ல ஸ்டாஃப்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூப்பா. தேங்க் யூ ஸோ மச்.